Hey guys, welcome back to my channel and happy Women's Day to all the beautiful ladies out there. ஸோ இன்னைக்கு நான் ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோவை தான் அப்லோட் பண்ணலான்னு நினச்சேன். பட் இது ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ கிடையாது. ஒரு என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு வச்சுக்கலாம். நிறையா பேரோட லைஃப்பில் இதாக இருக்கலாம். என்னென்ன கோத்ரூ பண்ணுறாங்க, ஒரு மேரிட் விமன் வேலைக்கு போயின்னு என்னென்ன கோத்ரூ பண்ணியிருக்கலாம். நான் ஓனாக என்னென்ன கோத்ரூ பண்ணியிருக்கிறேன். ஸோ அதெல்லாம் தான் நான் ஷேர் பண்ண வந்திருக்கிறேன். ஸோ ஒரு விமன் கல்யாணம் ஆயிட்டாலே ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், வேலைக்கு போகிறவங்களா கூட இருக்கலாம். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாக்கா வீட்டில் துணி கசுக்கு, பாத்திரம் கழு, ஹஸ்பண்டுக்கு பேக் பண்ண, ஹஸ்பண்டை பாரு, குழந்தைய பாரு, மாமியாரை பாரு, இது போதாததுக்கு அப்பா அம்மாவை பாரு நல்லா இருக்கும். அதுவே இன்னும் ஒரு மேரிட் உமன் வேலைக்கு போகிறதா இருந்தாக்கா இன்னும் டென்ஷன். ஆஃபீஸில் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, குழந்தைங்க பிரச்சனை, போதாதுக்கு இன்னும் பெரிய பிரச்சனை ஒரு ஹஸ்பண்ட்ஸு. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால ஒரு விமன் என்னென்ன கோத்ரூ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம. ஸோ உங்களுக்கு தெரியும், ஒரு வீட்டில் இருக்கிறவங்க கூட ஒரு சும்மா இல்லை. எல்லாரும் சொல்லுவாங்க சும்மா இருக்கிறவங்க வீட்டில் இருக்குது, இந்த பொண்ணுக்கு என்னம்மா வீட்டில் இருக்குது, நல்லா சாப்பிட்றது, தூங்குறது, இருக்கிற வேலை எல்லாம் முடிச்சுட்டு நல்லா மத்தியானம் சாப்பிட்டு தூங்குறது, நல்லா வெயிட் போட்டுறாங்கன்னு. ஆனால் அது கிடையாது. உங்களுக்கே தெரியும், வீட்டில் வேலை செய்கிறது எவ்வளோ கஷ்டம்ட்டு உங்களுக்கு தெரியும். இது போதாதுக்கு வெளியே வேலைக்கு போகிறவங்களுக்கு இன்னும் ஆஃபீஸில் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை. ஒரு 10 பேர் இருக்குவாங்க, 10 விதமாக பேசுவாங்க. ஸோ என் பற்றி கூட பேசியிருக்கிறாங்க நிறையா பேர். பட் நான் அதுக்கெல்லாம் கேரே பண்ணிக்கிறது இல்லை. இந்த பொண்ணுக்கே நான் ஜாலியாக வேலைக்கு போயின்னு இருக்குது. ஸோ நானும் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். நானும் ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்கிறேன். சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்துன்னுக்கிறேன் நான் ஸ்கூலில். ஸோ ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறேன் நான். ஸோ என்னை பற்றியா எவ்வளோ பேர் பேசியிருக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு என்ன ஜாலியாக இருக்குது, குழந்தைய பாட்டு விட்டு போகுது, அதுக்கு என்னப்பா பாசம் இல்லை, ஒன்றும் இல்லைன்றலாம் பேசியிருக்கிறாங்க. ஆனால் அது பேசிக் காமன் சென்ஸ் இருக்கணும். யார் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு காமன் சென்ஸ் இருக்கணும். ஒரு பெத்த தாய்க்கு அவங்க புள்ள கண்ட ஆவாதுமே இருக்குமா, இல்லை பாசம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் வேலைக்கு போயின்னுக்குறாங்களா? அதெல்லாம் கிடையாது. அது காமன் சென்ஸ் இருக்கணும் பேசுகிறவங்களுக்கு. என்னத்துக்கு வேலை போயின்ட்டு, மேபி அவங்களோட ட்ரீம்ஸாக கூட இருக்கலாம். அவங்களுக்கு லைஃப்பில் எனக்கெல்லாம் ஒரு ட்ரீமே இருந்துச்சு, நான் ஒரு டீச்சர் ஆகணுன்ட்டு. ஸோ இப்போ அது நிறைவேறிச்சு. ஸோ அந்த மாதிரி நிறையா பேருக்கு நிறையா விதமான ட்ரீம்ஸ் இருக்கலாம், இல்லை வீட்டு பிரச்சனை இருக்கலாம், இல்லை 1008 இருக்கலாம். ஸோ அவங்களவங்க பர்சனல் இஷ்யூஸில் நம்ம தலையிடவே கூடாது. நிறையா பேர் அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்குது, இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்குது, இது பேசுகிறதே வேலையாக போயிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க. அவங்கவுங்க பிரச்சனை, அவங்கவுங்க ஃபேமிலியில் 1008 பிரச்சனைங்க இருக்கும், 1008 ப்ராப்ளம்ங்க எல்லார் வீட்டிலும் இருக்கும். ஸோ அத்தை பாருங்க, மற்ற பொண்ணு என்ன பண்ணியிருக்குது, மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னு மட்டும் பார்க்காதீங்க. உங்களோட லைஃப்பை பாருங்கள், உங்களோட பிரச்சனை. ஸோ மெயின் இந்த விமன்ஸ் டேக்கு என்னத்துக்கு நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன்னா, ஸோ ஒரு லேடிஸ் இப்போ ஒரு லேடி வேலைக்கு போயிருக்குதா, இல்லை ஒரு லேடி ஏதோ ஒன்று ட்ரெஸ் போட்டுருக்குன்னா மற்ற லேடிஸ் தான் பேசுவாங்க அவங்க பற்றி. ஏன் அந்த பொண்ணை பாரு, இது போட்டுருக்குது, அது போட்டுருக்குது, அந்த பொண்ணு பாரு. பொண்ணுங்க தான் எதிரி. ஆனால் பையனுங்க அப்படி இல்லை. பையன்கள்லாம் ஒத்துமையாக இருக்குவாங்க. ஆனால் பொண்ணுங்க அப்படி இல்லை. மனசில் ஒன்று, நேரில் ஒன்றுன்ட்டு சுற்றின்னுக்குவாங்க. ஸோ அப்படி இல்லாதுமே ஒரு கேர்ள்ஸ், ஒரு லேடிஸ் நம்ம எல்லாம் ஒன்றுன்னு நினச்சிக்கின்னு மற்ற பொண்ணுங்க பற்றி கேவலமாக பேசாதுமே நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணும்னு தான்